ஹலோ விவஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நிறைய பேர் யூஎஸ்டிடி செல் பண்ணும்போது பைனான்ஸாக இருக்கலாம், இல்லை பிட்கெட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி மணி எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் யூஎஸ்டிடி செல் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும். நிறைய பேர் வந்து யூடியூப்ல என்னோட சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ என்னோட அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி பிளாக் ஆயிடுச்சு, நான் வந்து $500 வந்து செல் பண்ணேன், என்னோட அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு, எப்படி ப்ரோ ரெக்கவர் பண்ணுறது, இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் ஸ்டேபிளாக வந்து இருக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஎஸ்டிடி செல் பண்ண போகும்போது யூஎஸ்டிடின்றது ஆல் ஓவர் இன்டர்நேஷனல் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ் வந்து நிறைய வந்து நான் சொல்லியிருக்கேன். யூஎஸ்டிடியை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? கிட்டத்தட்ட 190 நாடு வந்து கிரிப்டோ கரன்சி வந்து லீகலாக வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி வச்சு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம், அமேசானில் ஏதாவது ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்கலாம், மொபைல் பை பண்ணலாம், இன்டர்நெட்டில் ஆன்லைனில் நீங்கள் எது வேணாலும் கிரிப்டோ கரன்சி மூலமாக நீங்கள் பை பண்ணிக்க முடியும், செல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்காக வந்து யூஎஸ்டிடி அவ்வளோ ஒரு இன்டர்நேஷனல் ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகுது. இந்த அமௌண்ட்டை நீங்கள் இமீடியட்டாக மித்த கண்ட்ரியில் வந்து சென்ட் பண்ணி கொடுத்து அதை வந்து இமீடியட்டாக அந்த நாட்டு கரன்சியை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் யூஎஸ்டிடி, பிட்காயின் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி எல்லாமே, ஆல்டர்னேட் காயின்ஸ் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி எல்லாமே வந்து எல்லா கண்ட்ரிலுமே வந்து ஒர்க் ஆகுது. இதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் இஷ்யூ வந்து எப்படி வந்து தவிர்க்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பழைய வீடியோவில் நான் நிறைய வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் யூஎஸ்டிடி செல் பண்ணும்போது தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி யூஎஸ்டிடி செல் பண்ணும்போது சிபிடிசி வாலெட், டிஜிட்டல் யூரோப்பி வாலெட்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், சிபிடிசி வாலெட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. சிபிடிசி வாலெட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் ஏதாவது ஒரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருந்தாலே போதும். எல்லா பேங்க்குமே வந்து சிபிடிசி வாலெட் வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. சிபிடிசி வாலெட் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா, டைரக்ட் ஆர்பிஐ பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஆர்பிஐ தான் அது வந்து ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணி கண்ட்ரோலில் வந்து வச்சிருக்கோம். ஜஸ்ட் கேஒய்சி வந்து அந்த பேங்க் வந்து நமக்கு கேஒய்சி மூலமாக, கேஒய்சி மட்டும்தான் பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, எஸ் பேங்க்கு, இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸில் சிபிடிசி வாலெட், நான் சொன்ன பேங்க்லாம் வந்து ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சிபிடிசி வாலெட் டைப் பண்ணி கேஒய்சி பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்னா கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் பஞ்சாப் நேஷனல், இந்தியன் பேங்க், இந்த மாதிரியான பேங்க்ல எல்லாமே வந்து சிபிடிசி வாலெட் வந்து இருக்குது. நீங்கள் யூஎஸ்டிடி செல் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன சிபிடிசி வாலெட் பேங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட் 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் இந்த மாதிரிலாம் வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் செல் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து 50,000, 1 lakh முடியும் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஐடிஎஃப்சி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 25,000 தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் பேங்க்கில் 25,000 தான் வந்து சிபிடிசி வாலெட்டில். ஐஎம்பிஎஸ் யூபிஐன்றது வேறு, சிபிடிசி வாலெட் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் $250, $25,000 $250 வந்து செல் பண்ணலாம். பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து 50,000 முடியும் ரிசீவ் பண்ணிக்க முடியும். பேங்க் ஆஃப் பரோடாலுமே 50,000. அந்த மாதிரி கனரா பேங்க்கில் 1 lakh முடியும் வந்து ரிசீவ் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரெடீம் பண்ணுறது 50,000 ரெடீம் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுடைய யூஎஸ்டிடியை இந்த மாதிரி சிபிடிசி வாலெட் மூலமாக நீங்கள் செல் பண்ணும்போது சிபிடிசி வாலெட் சூஸ் பண்ணி பேமெண்ட் சிஸ்டம் வந்து இங்கே பைனான்ஸில் வந்து இருக்கும். நான் அதை வந்து பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் என்னோட பைனான்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ட்ரேடுன்றது மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து நீங்கள் P2P, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் P2Pன்னு இருக்கும். இந்த P2Pக்குள்ளே போயிட்டு தான் யூஎஸ்டிடி பை பண்ணுவீங்க, செல் பண்ணுவீங்க. சரிங்களா? மஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் வந்து ஐஎன்ஆர்னு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கரன்சி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், 190 கண்ட்ரிக்கு மேலே இங்கே வந்து ட்ரேடுன்னு வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கண்ட்ரி எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இது எல்லாமே இப்போ ஐஎன்ஆர்னு இருக்குது அப்படின்னா, இப்போ பைனான்ஸ் ஆப் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ப்ளே ஸ்டோரில் எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்தாலுமே அது 100% லீகலாக இருந்தால் மட்டும்தான் ப்ளே ஸ்டோரில் வரும். இப்போ பைனான்ஸ் நான் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டே வந்து ஆப் வந்து ஷோ ஆகுது. சரிங்களா? இது இல்லீகல் அப்ளிகேஷன் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் வராது. ஃபஸ்ட்டு அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் வரும்போது இவங்க வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி, டேக்ஸ் எல்லாமே வந்து பே பண்ணுறாங்க. ஒரு யூசர்ஸோட ஆதார், பேன் எல்லாமே வாங்கிட்டு கேஒய்சி வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இங்கே பை பண்ணவே அலோவ் பண்ணுவாங்க, செல் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து 100% லீகல். இந்த பைனான்ஸ் ஆப் மூலமாக நீங்கள் யூஎஸ்டிடி பை செல் பண்ணும்போது நீங்கள் பேங்க்லையுமே வந்து தைரியமாக சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம். மணி எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணணும் நம்ம பழைய வழியில் நிறைய வந்து நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ ஏடியும் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா துபாய்க்கு போய்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ யூஎஸ்டின்னு வந்து சூஸ் பண்ணுறேன். சரிங்களா? யூஎஸ்டின்னு வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இது எங்கே போயிடுச்சு அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு வந்து போயிடுச்சு, யூஎஸ்க்கு வந்து போயிடுச்சு. ஒரு டாலர் வந்து $92 காமிச்சது. இப்போ ஒரு டாலர் தான் இங்கே இருக்குது, ஒன்று இருக்குது. அப்போ வந்து டாலர் ப்ரைஸு நம்ம டாலர் ஒர்க் ஆகிற கண்ட்ரிக்கே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ யூஎஸில் வந்து டாலர்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஐஎன்ஆர்னு சொல்கிறோம் கரன்சி. அதே வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது அது $92, $93 அப்படின்னு சொல்லி அதோட ரேட் வந்து நம்ம வந்து வேரியேஷனில் வந்து பெருகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம யூஎஸ் சூஸ் பண்ணாங்களா அங்கே போயிடுச்சு. இப்போ யூஎஸில் இருக்கிற யூசர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஷோ ஆகுவாங்க. சரிங்களா? யூஎஸ்டிடி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். கரன்சியில் மேலே பாருங்கள், யூஎஸ்டிடியில் யூஎஸ்டி வந்து பார்த்துட்ருக்கோம்.
டாலர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து யூஎஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா டாலர் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள்ட்ட நீங்க பை கொடுத்து வாங்கலாம். சரிங்களா? மேலே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சிஸ்டம். நிறைய பேர் வந்து இந்த பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னே வந்து தெரியறதில்ல. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்ம யூஎஸ்டி சூஸ் பண்ணி யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து இந்த ஜெனில், ஏபிஏ, ஜிலா இந்த மாதிரி பேமெண்ட் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இது எல்லாமே யூஎஸ்ல உள்ள பேமெண்ட் சிஸ்டம். சரிங்களா? இப்போ அதுவே நம்ம ஐஎன்ஆர்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பேமெண்ட் சிஸ்டம் மேலே வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், யூபிஐ, ஐஎம்பிஎஸ், டிஜிட்டல் ருப்பி இந்த மாதிரிலாம் வருதில்ல, இது வந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்த பேமெண்ட் சிஸ்டம்லாம் நம்ம இந்தியாவில் வாழற மக்களுக்கு எல்லாத்துமே தெரியும். இப்போ நம்ம வந்து இதுவே வந்து ஏஐடின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ அப்படியே டேரெக்டாக வந்து துபாய்க்கு போயிடுச்சு. இப்போ பேமெண்ட் சிஸ்டம் வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அல்ரிஸ்க் பேங்க், அல்பே, சிகேஷ் பேங்க்கு, கேஷ் ஆப்பு, கேஷ்யூ, அல்டிமேட் மொபைல் டாப்அப்பு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு, அபுதாபி இந்த மாதிரியான பேங்க்ஸ் பேமெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஸோ அதனால் ஜஸ்ட் இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால இவ்வளோ டிஃப்ரென்சஸ் வந்து நிறைய வந்து மாறுது. அதே சேம் தான். நீங்கள் யூஎஸ்டிடி வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஎஸ்டிடியும் சூஸ் பண்ணணும். இதுவே பிட்காயின் வாங்க போகிறீங்கன்னா பிட்காயின் சூஸ் பண்ணணும். செல் பண்ணாலும் அதே தான். இந்த இடத்துல பை இருக்கும், இந்த இடத்துல செல் இருக்கும். பை வேணால் பை பண்ணிக்கலாம், நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா செல் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கரன்சி வந்து ஐஎன்ஆர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல யூஎஸ்டிடி தான் நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி போயிட்டு மாட்டுறாங்க. யூஎஸ்டிடி வந்து பார்த்துக்கலாம். யூஎஸ்டிடி செல் பண்ணும் போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி இமெயில் மூலமாக கான்டாக்ட் பண்ணுறது, ப்ரோ நான் வந்து $2000 வச்சுருக்கேன், செல் பண்ணணும்னு நினைக்கிறேன், பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுது ப்ரோ, வேறு இதுக்கு என்ன தான் வழி இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. சிபிடிசி வாலெட் தான் ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து கூகுள் பேயில் வந்து பிஸ்னஸ் ஆப் வந்து தராங்க. எப்படி அப்படின்னா பேனை பேஸ் பண்ணி பேன் கார்டு தான் வந்து இன்கம் டேக்ஸ் ப்ரூஃபாக வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து கூகுள் இப்போ வந்து யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுங்கள். டேக்ஸ் ஃபில் பண்ணுற ஒரு காலம் இருக்கும். அதில் டின் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் பேனை கொடுத்தாலே வந்து உங்களுடைய டேக்ஸ் ஃபார்ம் வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க கூகுள் ஆட்சன்ஸில். இது வந்து கூகுள் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக இருக்குது. கூகுள் நிறுவனம் வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் ஃபுல்லுமே வந்து கூகுள் பே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. அது மூலமாக அந்தந்த நாட்டில் உள்ள பேங்க்கில் வந்து லிங்க் பண்ணி பேமெண்ட் வந்து நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணி போகிறோமோ அது மாதிரி மித்த கண்ட்ரிலையுமே வந்து பே பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் கூகுள் பேன்றது ஒரு ஜென்யூனான ஒரு அப்ளிகேஷன். அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க இந்தியாவில் வந்து பேன் தான் வந்து டேக்ஸபிளாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பேன் கார்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாமே வந்து ஃபைல் பண்ணுறோம். ஜிஎஸ்டி நம்ம அப்ளை பண்ணாலுமே பேனை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜிஎஸ்டி நம்பர், டின் நம்பர் எல்லா நம்பருமே வந்து எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ கூகுள் பேயில் பிஸ்னஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் பேன் கார்டை மட்டும் கொடுத்து ஏதாவது ஒரு அந்த ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய்ட்டு QR கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து லிமிட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணணும். பல்காக போயிட்டு $500, $1000 செல் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து லாக் ஆகும். மேக்ஸிமம் $2000, அந்த $20, $30 அந்த மாதிரி வந்து ஒரு 10 பேர்த்துக்கு கூட செல் பண்ணுங்கள். செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகாது. இன்கேஸ் ஃப்ரீஸ் ஆகுது, பிளாக் ஆகுது அப்படின்னா $2000, $1000, $500 அந்த ரேஞ்சில் தான் வந்து பிளாக் ஆகும், ஃப்ரீஸ் ஆகும், லீன் ஆகும். அந்த மாதிரி லீன் ஆகும்போது ஈஸியாக வந்து நீங்கள் அதுலேருந்து வந்து ரெட்டிஃபை பண்ணி வெளியே வந்துடலாம். இதே 50,000, 1,00,000, 10,00,000 அப்படிலாம் போய் மாட்டிச்சு அப்படின்னா, போன வீக் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கால் பண்ணார். ப்ரோ நான் வந்து அதாவது வந்து $6,000 நினைக்கிறேன், $6,000 வந்து நான் செல்ரி கிஃப்ட் போட்டிருந்தேன். $5,50,000 சிங்கிள் பேமெண்ட்டே எனக்கு வந்து ஐஏபிஎஸ்ல கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து சிஎம்எஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக பெனிஃபிஷரி ஆட் பண்ண அவசியம் இல்லை. அதுலேருந்து வந்து எனக்கு பேமெண்ட் பண்ணார். பேமெண்ட் பண்ணும்போது என்னோட அக்கௌண்ட் வந்து அந்த $5,00,000 அப்படியே மொத்தமாக லீன் வச்சுட்டாங்க அப்படின்னாரு. என்ன காரணம் அப்படின்னா இது வந்து சைபர் கிரைம் போலீஸ் வந்து லீன் வச்சுருக்காங்க. அந்த $5,00,000 ஸ்கேம் அமௌண்ட். அதாவது வந்து இவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு டெலகிராம் இந்த மாதிரி ஃபேக்காக வந்து கேர்ள்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு நிறைய வந்து சீட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. அந்த அமௌண்ட்லாம் கொண்டு வந்து நம்மள மாதிரி டாலர் பை செல் பண்ணுறாங்கல்ல, ஆட் போஸ்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்கள மாதிரி அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து டாலர்ஸ் வாங்கிட்டு ஓடி போயிடுறாரு. ஓகேங்களா? இப்போ உங்கள்ட்ட டாலர்ஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் சிங்கப்பூர்லேயோ இல்லை வேறு ஒரு ரஷ்யாவிலையோ ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்டிடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாலெட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த பைனான்ஸ், பிட்கட் இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்தியாவுக்குள்ளேருந்து ரிசீவ் பண்ணீங்க, அதை வந்து ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணும்போது P2P மெத்தட் மட்டும்தான் இங்கே வந்து ஒர்க் ஆகும். இமீடியட்டாக வந்து நீங்கள் அந்த அமௌண்ட்டை செல் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த டைமில் இந்த மாதிரி யூசர் கிட்ட போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள்ட்ட டாலர் வந்தோடனே இந்த இடத்துல செல்னு கொடுத்துட்டு செல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உள்ள யூசர்ஸ் கிட்ட போயிட்டு செல் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து மஸ்ட் இதில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இடத்துல பை செல் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து மெர்ச்சன்ட்ஸாக வந்து ஷோ ஆகுது. எல்லாமே டைமண்ட் சிம்பிள் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸு $92.10 போயிட்டுருக்கு. பையிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $92.99 போயிட்டுருக்கு. இப்போ மார்ஜின் பார்த்தீங்கன்னா 80 பைசா தான் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஸ்டேபிளான கரெக்டான ஒரு ப்ரைஸ். 80 பைசாவுக்கு கம்மியாக வந்து ஒரு டாலரை $1 நாணய கூட வச்சுக்கோங்க.
ஒரு டாலர் வந்து ரூ. 92 10 காசுக்கு வாங்கி ரூ. 92 99 விற்கிறேன் அப்படின்னா 90 பைசா 72 பைசா எனக்கு கிடைக்குது ஒரு டாலருக்கு. $1000 விற்றேன் அப்படின்னா எனக்கு $700 கிடைக்கும். அந்த $700 நான் வந்து மெர்ச்சன்ட் டெபாசிட்டிங்க $2000 இவர் வந்து $8000 கொடுத்துருக்காரு. இங்கே உள்ள மெர்ச்சன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் $2000 வந்து டெபாசிட் பண்ணணும். ஓகேங்களா, செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மெர்ச்சன்ட் கிட்ட நீங்கள் பை பண்ணி செல் பண்ணுறது மூலமாக இன்கேஸ் உங்களுக்கு வந்து போலீஸ் வந்து பிளாக் வைக்கிது லீன் வைக்கிது அப்படின்னாலுமே நீங்கள் இவங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்லேருந்து பைனான்ஸில் லைவ் ஷேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல மேலே மைக் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து மைக் போட்டிருப்போம். அந்த மைக் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவ் ஷேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் கீழே கேட் சப்போர்ட்னு இருக்குங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு லைவ் ஷேட் போயிட்டு உங்களுடைய ஆர்டர் ஐடி, நான் இந்த ஆர்டர் ஐடியில் இதில் நிறைய ஆர்டர் ஐடிலாம் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கரன்சியை போயிட்டு பை பண்ண போகிறீங்க இல்லை செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் $1100 வந்து ட்ரேட் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த ஆர்டர் ஐடின்னு இந்த இடத்துல கொடுக்கும், ஆர்டர் நம்பர் இருக்குங்களா, இந்த ஆர்டர் நம்பரை நீங்கள் அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு லைவ் ஷேட்டில் போயிட்டு 50 லட்சமோ 10 லட்சமோ 1 கோடி எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த ஆர்டர் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், போய் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மெர்ச்சன்ட் கிட்ட நான் வந்து டாலர் வந்து செல் பண்ணேன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து போலீஸ் வந்து லீன் வச்சுட்டாங்க, பிளாக் வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக பைனான்ஸ் தரப்புலேருந்து அவங்கள்ட்ட உள்ள செக்யூரிட்டி டெபாசிட் எடுத்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலிட் ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஒன்று போலீஸ் லெட்டர் வேணும், அப்படி இல்லைன்னா பேங்க்லேருந்து லெட்டர் வேணும். அந்த டிரான்சாக்ஷனால தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்ற வேலிட் எவிடன்ஸ் வந்து பைனான்ஸ் தரப்புலேருந்து கேட்பாங்க. கேட்டுட்டு எல்லாமே ஓகே மேட்ச் ஆச்சு அப்படின்னா இமீடியட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து ரெட்டிஃபை பண்ணி ரீஃபண்ட் வந்து வந்துடும். இது ஒரு மெத்தடு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெர்ச்சன்ட்டை போய் செல் பண்ணுறீங்க. நான் மெர்ச்சன்ட்டை செல் பண்ணும்போது தான் நீங்கள் மாட்டுறது. நான் நிறைய வந்து சொல்லியிருக்கேன், நான் மெர்ச்சன்ட்டை பையும் பண்ணக்கூடாது செல்லும் பண்ணக்கூடாதுன்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள் டிக் இருக்குங்களா எல்லோ கலரில், அந்த 2 டிக்கே எடுத்து விட்டுருங்க. இது ட்ரஸ்டபிள் ஆர்ட்ஸ் ஒன்லி இருக்கும், ப்ரோ மெர்ச்சன்ட் வெரிஃபைட் மெர்ச்சன்ட் ஆர்ட்ஸ் ஒன்லி, இந்த மாதிரி இந்த 3 வந்து காமிக்கும். இந்த டிக்கெல்லாம் எடுத்து விட்டு ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ப்ரைஸ் வந்து எங்கேயோ வந்து போயிடும். நான் வந்து செல் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் $92 போயிட்டு இருக்கு, $96 $97 $100 கூட போகும் சம்டைம்ஸ். வந்து பையிங்கில் பார்த்தீங்கன்னா $92 99 போயிட்டு இருக்குது, $91 20 போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வாங்கி $91 இங்கே இருக்கிறாங்கல்ல இந்த எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் எங்காண்ட கொடுத்து செல் கொடுத்துட்டீங்கனால நீங்கள் பெரிய மார்ஜின் பெரிய வந்து கோடீஸ்வரன் ஆகலாம். நான் போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அந்த விஷயத்த. இந்த மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ணி மாட்டிக்கிறது. அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட் போயிடுச்சு பிளாக் ஆகிடுச்சு ஐயோன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து வீடியோவை தேடுறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் வந்து சொல்லுவேன். எப்பயுமே வந்து ஒரு நியாயமாக வந்து ஒரு டாலர் வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ்க்கு மக்கள் வந்து வாங்குறாங்க, நம்ம போய் விற்றோம்னா என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கணும். நீங்கள் வந்து இங்கே வந்து பை பண்ணி இங்கே உள்ளவன்ட்டே வந்து பை பண்ணி இங்கே உள்ளவன்ட்டே வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா அது நோ யூஸ். சரிங்களா, இங்கே உள்ள பையர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நீங்கள் செல் கொடுக்கும்போது இங்கே உள்ள பையர்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும், உங்களுக்கு வந்து செல்னு காமிக்குது. இங்கே உள்ள ஆட் போஸ்ட் பண்ணுறவங்களை பொறுத்தவரை இது வந்து பை ஆர்டர், பை போஸ்ட் தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து டாலர்ஸ் வாங்குறதுக்காக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஸ்கேம் அமௌண்ட்டாக இருந்துச்சு, மக்களை பீப்புளை ஏமாத்தின பணமாக இருந்துச்சுன்னா அவங்க போய்ட்டு கம்ப்ளைண்ட் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணும்போது போலீஸ் வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணுவாங்க. இந்த பிளாக்கிங் வந்து சிங்கிள் டைரக்ட் பேங்க் மட்டுமே பிளாக் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மல்டிபிள் செயின் மெத்தடில் வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட், 2வது அக்கௌண்ட், 3வது அக்கௌண்ட், 4வது அக்கௌண்ட், 5வது அக்கௌண்ட், இந்த மாதிரி வந்து 7 அக்கௌண்ட் முடியெல்லாம் பிளாக் பண்ண நபர்லாம் நான் வந்து பேசியிருக்கேன். இவர் வந்து டாலர் வந்து செல் பண்ணுவார், அவங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை மாறி ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். கடைசியாக அந்த அமௌண்ட் எங்கே போயிட்டு மிஷினில் போய் விட்ரா ஆகுது இல்லை வந்து வேறு எங்கே போயிட்டு அந்த அமௌண்ட்டை போய் கடைசியாக போயிட்டு யூஸ் ஆகுதோ அந்த இடத்துல போய் செக் வச்சு பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அங்கே போய் லாக் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே நடுவில் உள்ள அக்கௌண்ட் எல்லாம் மிஸ் ஆகிடும், கடைசியாக போகிற அக்கௌண்ட் வந்து மாட்டிக்கும். இதுவுமே இதில் நடக்கிற விஷயம். இன்னொன்று யூஎஸ்டிடி நீங்கள் வந்து செல் பண்ணும் போது அந்த அமௌண்ட்டை வந்து இமீடியட்டாக வேறு ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது வந்து ரிஸ்க்கு தான். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூஎஸ்டிடி செல் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க எல்லாம் நல்லவங்களா, நல்ல அமௌண்ட் தான், பியூரான அமௌண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா மெர்ச்சன்ட் கிட்ட போயிட்டு செல் பண்ணுங்கள், மெர்ச்சன்ட் கிட்ட போயிட்டு பை பண்ணுங்கள். மெர்ச்சன்ட்ஸ்னால் இப்போ ஒரு மெர்ச்சன்ட்மே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மெர்ச்சன்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் நிறைய ஆர்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 12,941 காமிக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் ஆர்டர்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி யூசர்ஸ் கிட்ட போய் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறது மூலமாக அவங்களோட அக்கௌண்ட் வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து சேஃபாக வச்சுப்பாங்க. ஸோ அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து வர ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா சேஃபான ஃபண்டாக வந்து இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து ரெடீம் பண்ணி இல்லை வந்து விட்ரா பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படி அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் மஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதல்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஓரளவு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பிஸ்னஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து அப்பா கடை வச்சிருக்காரு ப்ரோ, அந்த கடையின் பேரில் நான் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், இல்லை அந்த டாக்குமெண்ட்லாம் என் பேருக்கு மாற்றி நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான் $2,000 $20,000 வந்து செல் பண்ணுங்கள். உங்களுக்கு லீன் ஆனாலும் ஃப்ரீஸ் ஆனாலும் 2000 போயிடும், அக்கௌண்ட்டு பிளாக் ஆகாது. சரிங்களா,
பேடிஎம் பிஸ்னஸ் ஆப்பு, இல்லை வந்து கூகுள் பே பிஸ்னஸ் ஆப்பு, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணலாம். இல்லைனா சிபிடிசி வாலெட் ஃபஸ்ட் டே ஸ்மாலாக வீடியோ ஸ்டார்டிங்கில் சிபிடிசி வாலெட்டில் பண்ணும்போது 99% ஆகாது. பெரிய அதாவது விஐபியில் வந்து ரொம்ப பெரிய இடத்துல கையை வச்சு அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா தான் அங்கேயுமே வந்து பிளாக் அடிக்கிறாங்க. அதையுமே வந்து நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில். ஸோ இவ்வளோதான் இதில் உள்ள விஷயம். அப்போ இன்னும் நிறைய பேருக்கு ஒரு டவுட்ஸ் என்னன்னா, ப்ரோ கிரிப்டோ பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணுறோம், நிறைய வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், இதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. பைனான்ஸ் ஆப் மூலமாக பண்ணிங்கன்னா பைனான்ஸே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க, பே பண்ணுறாங்க. இன்னொன்று ட்ரான்சாக்ஷனுக்கு எதுக்குமே வந்து நீங்கள் டேக்ஸோ ஜிஎஸ்டியோ கட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அமௌண்ட் இல்லை, ஜஸ்ட்டு உங்களுடைய வேலை வந்து யூஸ் பண்ணி அந்த வேலேருந்து இன்னொரு நபருக்கு வந்து போகுது. அதுக்கெலாம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் பே பண்ண அவசியம் இல்லை. அந்த அமௌண்ட் வந்து டெபாசிட் கிரெடிட் ஆகுது, கேஷ் கவுண்டரில் போய் பேங்க்கில் போய் நீங்கள் கிரெடிட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஏடிஎம் மிஷின் மூலமாக போய்ட்டு விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு தான் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அதுக்குமே வந்து நீங்கள் கரெக்டான ரெசிப்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே டேக்ஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருளை போய்ட்டு வாங்கிட்டு போகிறீங்க, ஜஸ்ட்டு கைமாற்றி விட்றீங்க, அதுக்கான அமௌண்ட்டை போய்ட்டு உள்ளே போடுறீங்க சரிங்களா. ஒரு 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதில் உங்களுக்கு மார்ஜின் மட்டுமே வந்து ஒரு 10,000 தான் மார்ஜின் கிடைக்குது. இப்போ 50 லட்சத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும்னா உங்களுக்கு மார்ஜினே வந்து 10,000 தான் கிடைக்குது. அப்போ 50 லட்சம் கட்டும் போது எங்கேயோ போகும். இப்போ அதுக்கான ரெசிப்ட் நீங்கள் கவர்மெண்ட்டை வச்சிங்க அப்படின்னா அந்த 10,000 உங்கள் மார்ஜின்லேருந்து சின்ன டேக்ஸ் மட்டும் கட்டினா போதும். எல்லாத்துக்கும் டேக்ஸ் பே பண்ணணும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து ப்ரூஃப் தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஓகே, ஓரளவு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சேனல் கீழே மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்னோட மெயில் ஐடியே இந்த வீடியோ கீழே வந்து தரேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் சரி எப்போனாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட பர்சனல் மொபைல் நம்பர் இந்த தரேன். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது, எல்லாத்தையும் நான் போட்டுட்டு தான் உங்களுக்காக வந்து நான் எல்லா சஜஷன்ஸ் இல்லை எது சொன்னாலுமே வந்து என்னோட வேலையை போட்டு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கான அது 40 ரூபா 30 ரூபா தான் வரும், பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.